صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه صدق الله المولى العلي العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم قال إني لا أعرف حجرا بمكة يسلم علي صدق الله المولى النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலாவிற்கே உரித்தாகுமாக. அவனுடைய ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் நற்குணத்தின் தாயகம் நமது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்வின் அடிச்சுவடுகளை அடிபெறாமல் பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், மேலும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒன்றாத கருணையும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரித்தான அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருளே வடிவான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய வீர சோழன் மன்னி மைந்தர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியை மறுமையிலே வழங்குவானாக என்று துஆ செய்தவனாகவும், மேலும் இந்த அவைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய PNKS காதர் முஹைதீன் பிகா அவர்களுக்கும் ஏனைய முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் தன்னுடைய பொன்னான நேரங்களை நாயகம் ஸல்லல்லாஹு
அது ஒரு அற்புதம். அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்ந்த காலமோ மருத்துவ தேவை அதிகமாக இருந்த காலம். அவர்களுடைய காலத்திலே மருத்துவர்கள் மிக அதிகமானவர்களாக இருந்தார்கள். ஆகவே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மருத்துவத்திலே அற்புதத்தை வழங்கியிருந்தார். அவர்களால் வெண்குஷ்ட நோயை போக்க முடியும், பிறவிக்குள்ளே நீக்க முடியும், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்ட அந்த அற்புதம் என்பது மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அவர்களுக்கு இருப்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டியும் அவர்கள் தங்களுடைய அற்புதங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலாவும் அவர்களுக்கு அற்புதங்களை வழங்கியிருந்தார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதங்களை வெறுமன ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுமனே ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக மட்டும் அவர்களுக்கு அற்புதங்களை வழங்கவில்லை. மாறாக அவர்களுடைய அற்புதங்கள் அனைத்துமே அவர்கள் அற்புதங்களிலே பெரும்பான்மையானவை இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தாலும் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தாலும் இவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த கிருபையினாலுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் அமைந்திருந்தது. இந்த உம்மத்திற்கு பரக்கத்தாகவும் இந்த உம்மத்தினுடைய பசியை நீக்கக்கூடியதாகவும் இந்த உம்மத்தினுடைய தாகத்தை போக்கக்கூடியதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் அமைந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ் தஆலாவே அற்புதங்களை வழங்கி நேரடியாக அல்லாஹ் தஆலாவே அந்த அற்புதங்களை செயல்படுத்தக்கூடியவனாக இருந்தார். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதங்களை வழங்கி அந்த அற்புதங்களை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து அந்த அற்புதங்களை மக்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். மூன்றாவதாக மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அற்புதமாக ஏற்று மக்கள் பயன்பெறக்கூடியவர்களாக இருந்தார். நான் இப்ப சொல்லும் போது கொஞ்சம் விளங்காத மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டாபிக்குள்ள போனா கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அற்புதமாக மாற்றி அமைத்திருந்தார். அல்லாஹ் தஆலாவே தான் முன்னின்று எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அற்புதத்தை வழங்கி அந்த நபிமார்கள் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் டைரக்டாக களத்துக்கு வந்து டைரக்டாக தானே அற்புதங்களை இந்த மக்களுக்கு நிகழ்த்தக்கூடியவனாக இருந்தார் என்பதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே நேரடியாக வந்து சில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவனாக இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வரலாற்றிலே இவ்வாறு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஒரு அற்புதம். அந்த அற்புதங்களை அல்லாஹ் தஆலாவே முன்னின்று நடத்தி காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறக்கக்கூடிய சமயத்திலே வானசீகத்திலே 1000 ஆண்டுகளாக வணங்கிக் கொண்டிருந்த நெருப்பு அந்த குண்டம் அடைந்ததாக ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குஃபர்களை அழிக்கக்கூடியது என்பதை அல்லாஹ் தஆலாவே இந்த அடியாருக்கு உணர்த்தினார். இன்னும் இஸ்ராயேலுடைய 14 கவசங்கள் 14 கோபுரங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று சரிந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அந்த கிஸ்ராவை 14 ஆட்சியாளர்கள் தான் பின்பு ஆழ்வார்கள். 15வது ஆட்சியாளர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த ஒரு முஸ்லிமாக ஒரு சஹாபியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி
அப்பொழுது ஒரு அரபி வந்து, எப்பா நீ தான் நபின்னு சொல்றியா, அப்பா நீ நபின்னு சொல்றதுக்கு என்னப்பா ஆதாரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே, எப்பா நான் நபி என்பதற்கு ஆதாரத்தை காட்டினால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா, என்னை நீ நபியாக ஒத்துக்கொண்டு ஏக இறைவன் அல்லாஹ்வை நீ ஈமான் கொள்வாயா என்பதாக கேட்கிறார்கள். அந்த அரபியும் சரி நான் ஏற்றுக்கொள்றேன் என்பதாக சொன்னவனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தை கூப்பிட்டார்கள். ஒரு மரம் வேரை குலுக்கிக் கொண்டு இரண்டாக பிளந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தை மறுபடியும் மீண்டும் அதே இடத்திற்கு செல் என்பதாக சொன்னார்கள். சலாம் சொல்லிக்கொண்டே வந்த மரம் மீண்டும் இருந்த நிலைக்கு மாறியது. இதை பார்த்த உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, ஈமான் கொண்டார் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அற்புதத்தின் மூலம் இந்த உம்மத்தின் மீது, இந்த உம்மத் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, இந்த உம்மத் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மிகச் சிறந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தினால் பல்வேறு கணக்கான அற்புதங்களை வெளிப்படுத்தியதிலே ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதத்தை பயன்படுத்தினார்கள். நமக்கெல்லாம் தெரியும் உதைபியா உடன்படிக்கை. உதைபியா உடன்படிக்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். தவாஃப் செய்வதாக ஒரு கனவு காண்கிறார்கள். உடனே மக்காவுக்கு என்ன செய்வோம், உம்ராக்காக வேண்டி போவோம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிறார்கள் இஹ்ராமோடு. ஏனைய சகாபாக்களும் ஒரு 1400 சகாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிளம்புகிறார்கள். கிளம்பி ஹுதைபியா என்ற இடத்துக்கு செல்லக்கூடிய சமயத்துல காஃபிர்கள் வழி மறைச்சிடுறாங்க, மக்காவினுடைய காஃபிர்கள் வழி மறைச்சிடுறாங்க. அந்த சமயத்துல சகாபாக்கள் 1400 சில்லற நபர்கள் இருக்கக்கூடிய சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபாக்கள் இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களிடத்திலே நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. நீர் என்ன செய்யல, அந்த இடத்துல உதைபியாவுடைய அந்த கிணத்துல நீர் ஊறல. சகாபாக்கள்லாம் ஒளி செய்யறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, குடிக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒட்டகத்துக்கு எப்படி நீர் புகட்டுறதுன்னு தெரியல. உடனே சில சகாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. வந்து யார சொல்லலாம், தட்ட ஒட்டகங்கள் எல்லாம் தாழ்த்திருக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்து தொழ முடியவில்லை, கடுமையான தாகத்திலே இருக்கிறோம், உதைபியா கிணற்றிலேயும் நீர் இல்லை என்பதாக முறையிடுகிறார்கள். முறையிட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்திலே நீரை வரச் செய்தார்கள். அதனுடைய நீரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் 10 விரல்களையும் அந்த நீரிலே பாத்திரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூழ்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூழ்கி அதில் மூழ்கின உடனேயும் விரல்களை மூழ்கிய உடனே என்ன ஆயிடுச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களில் இருந்து ஊற்று போல ஊற்று ஊற ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்த சகாபாக்களை சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது கால்நடைகளுக்கு நீர் ஓட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உணவுகளை நீங்கள், உங்களுடைய நீரை நீங்கள் அருந்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பேத்திரங்களிலே உங்களுடைய பாத்திரங்களிலே உங்களுடைய நீரை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற 1400 சகாபாக்களும் அவர்களுடைய குடிநீர் தேவை, அவர்களுடைய கால்நடைகளுடைய குடிநீர் தேவை, அவர்களுடைய சுய தேவை ஒளி செய்து அவர்களுடைய தோல் குருத்திகளிலே நீரை நிரப்பிய வண்ணம் நிரப்பக்கூடிய அளவிற்கு அந்த சிறு பாத்திரத்தில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்து ஊறக்கூடிய அந்த ஊற்றினால் இவ்வளவு தேவைகள் பூர்த்தியானது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார். சாதாரண ஒரு சின்ன பாத்திரத்துல 1500 நபர்களுடைய குடிநீர் தேவையும் அவர்களுடைய வாகனத்தினுடைய குடிநீர் தேவையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய நீரூற்று என்ற அற்புதத்தின் மூலமாக நிரப்பி காட்டினார்கள், தீர்த்து காட்டினார்கள். அவர்களுக்கு முழுமையான பயனை அளிக்கக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அது மட்டுமல்ல, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மக்காவில் சில காஃபிர்கள் எல்லாம் வந்தாங்க, நீங்க நபின்னு சொல்றாங்களே, உங்களை நபின்னு சொல்றாங்களே, உங்களை நபின்னு சொல்றாங்களே, என்ன ஆதாரம், உங்களை நபின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம், உங்களை நாங்க எதை வச்சு நபின்னு என்கிறது என்பதாக மக்காவினுடைய காஃபிர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டு, நீங்கள் இந்த நிலையை புலந்து காட்டுங்கள்,
மற்றொரு பகுதி ஹிராக்களுக்கு யுத்த செய்தோம் விளந்ததாக அறிவிக்கக்கூடிய சகாபி அறிவிக்கிறார்கள். நிலவு பிளந்து பின்பு மீண்டும் சிறிது நேரத்திற்கு பின்னால் ஒட்டியது என்பதாக அந்த சகாபி அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களிலே பேரற்புதம், எந்த நபிக்கும் கிடைக்காத அற்புதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவையே இரண்டுக்காக பிளந்தார்கள். அதை மக்கள் அனைவரும் கண்கூடாக பார்த்தார்கள். அவர்களுடைய அற்புதம் நிகழ்வதற்கு காரணம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதாக அமைந்தது. எனவே இந்த உம்மத்தினுடைய நலனிற்காக வேண்டிய அவர்கள் அற்புதங்களை, பல்வேறு கணக்கான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அற்புதங்கள் எல்லாமே பேரற்புதங்களாக அமைந்தது. ஒரு சமயத்திலே அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்தேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த முத்தி எடுத்தார்கள். அந்த இரத்த முத்தி எடுத்த அந்த கழிவு இரத்தத்தை, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இரத்தத்தை இடத்திலே கொடுத்து, இதை நீ உதைத்து விடுப்பா, யாருடைய கண்ணுக்கு படாத மாதிரி உதைத்து விடுப்பா என்பதாக சொன்னார்கள். நான் அந்த இரத்தத்தை கொண்டு சென்று உதைப்பதாக கூறிவிட்டு நான் அந்த இரத்தத்தை குடித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே வந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், என்னப்பா அதை நீ புதைச்சிட்டியா என்பதாக. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அதை குடித்து விட்டேன். உங்களுடைய இரத்தத்தை, அந்த இரத்தத்தினுடைய வரக்கத்தை நான் பெற வேண்டும், உங்களுடைய முகபத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக அந்த இரத்தத்தை நான் குடித்து விட்டேன் என்பதாக அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். நஜீஸ் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு ஒரு நஜீஸ், இரத்தம் என்பது ஒரு நஜீஸ். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தம் சுத்தம். அந்த இரத்தத்தை அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் குடித்ததனுடைய பலனாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், என்னுடைய இரத்தம் உன்னுடைய உடலிலே கலந்ததின் காரணத்தினால் உன்னை நரக நெருப்பு என்றைக்கும் தீண்டாது என்பதாக குறிப்பிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களின் பேரற்புதம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம் சென்ற உடம்பை நரக நெருப்பு தீண்டாது என்பது மிகப்பெரிய அற்புதமாக நாம் வரலாற்றிலே காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம் பேரற்புதம். அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே இந்த குர்ஆனை கொண்டு ஒரு 10,000 கொண்டு வாங்கப்பா, ஒரு 3,000 கொண்டு வாங்கப்பா என்பதாக பல்வேறு கணக்கான இடங்களில் அல்லாஹ் தஆலா சவால் விடுறார். அந்த அரபிகளோ இலக்கியத்திலோ புலமை வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்களால் அல் குர்ஆனை போன்று ஒரே ஒரு சிறிய அத்தியாயத்தை கூட கொண்டு வர முடியவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உடைய பேரற்புதமாக இந்த அல்லாஹ்வுடைய அருள்மறை திகழ்கின்றது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட அன்பினால் மரங்கள் நிகழ்த்தின மரங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அற்புத நிகழ்வும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத வாழ்விலே அமைந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த சமயத்திலே அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி, சும்மா தினங்களிலே பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி ஒரு மரத்தை, பேரிச்ச மர கட்டையை பயன்படுத்தினார்கள். மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர 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 கூட்டம் அதிகமாயிடுச்சு. கூட்டம் அதிகமானவனையும் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு செவிக்கு கேட்க மாட்டேங்குது என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் சில பேர் ஒரு யோசனை சொல்றாங்க, யார சொல்லலாம், 3 ஒரு வெப்பரிப்படி மாதிரி செய்வோம், அதுல நின்று நீங்க இந்த மக்களுக்கு பிரசங்கம் செய்தீங்கன்னு சொன்னா இந்த மக்கள் எல்லாம் பயன்பெறுவார்கள் என்பதாக யோசனை சொன்னவனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு முதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்படியில ஏறி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய குத்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சபையில ஒரு அழுகுரல் இருக்குது. ஒரு ஒட்டகம் குட்டி அழுவதை போல ஒரு அழுகுரல் ரொம்ப நேரமா ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. சகாபாக்கள் எல்லாம் ஒருவர் திரும்பி பார்க்கிறாங்க, எங்கிருந்து சவுண்ட் வருது என்பதாக. ஆனால் யாருமே எங்கிருந்து வருதுன்னு தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிக் கொண்டார்கள்.
அன்பு கொள்ள செய்தார்கள். உயிரற்ற ஜடங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ள செய்தார்கள். அன்பின் குறித்தானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வே ஒரு அற்புதம் என்பதற்கு அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்மளாம் ஒரு நபர்கிட்ட ஒரு 10 நாள் பேசணும்னு சொல்லி சொன்னா 11 நாள் என்ன செய்வார்? அவரு நம்மளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட அவர் என்னங்க இப்படி இருக்கிறாரு, ரொம்ப மோசமான நபரா இருக்கிறாரு, இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது? ஒரு நபர் தொடர்ந்து ஒரு மாசம் 2 மாசம் அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்மகிட்ட ஒரு சுமூகமான நம் மீது கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு முன்னாடி பேசுற மாதிரியே பின்னாடி போய் பேச மாட்டார். ஒரு 10 நபர்களின் மீது நாம் என்ன செய்ய முடியாது? சீரான நட்பு கொள்ள முடியாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்ச சஹாபாக்களின் மீது எந்தவித அதிருப்தியும் இல்லாமல் லட்ச நபர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருந்தி கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்டார்கள். லட்ச நபர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற ஜடப்பொருள்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இது ஒரு அற்புதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து ஒருவருடைய அதிருப்தியை கூட பெறவில்லையே, இதுவல்ல மிகப்பெரிய அற்புதம். அன்பின் குறித்தானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய அற்புதங்கள் ஒளிந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதிரம் ஒரு அற்புதம், அவர்களுடைய உடல் அற்புதம், அவர்களுடைய சதை அற்புதம், அவர்களுடைய முடி அற்புதம், அவர்களுடைய மேடை அற்புதம், அவர்களுடைய வாழ்வு அற்புதம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான அற்புதங்களையும் வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களையே அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமாக இந்த உம்மத்திற்கு ஆக்கி அனுப்பினார் என்பதை இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். அன்பின் குறித்தானவர்களே, மேல் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்வாலும் அவருடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் நிகழ்ந்தது. தற்பொழுது சொல்லப்படக்கூடிய அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஒரு அற்புதமாக ஆக்கி அனுப்பினார் என்பதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த அற்புதத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அன்பின் குறித்தானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை முழுவதும் அற்புதமாக அமைந்தது. மூசலை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைப்பாக இருக்கக்கூடிய சமயத்துல என்னுடைய வீட்டில் வந்து தங்குவாங்க. அப்படி தங்கக்கூடிய சமயத்துல அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வேர்வை வடியக்கூடிய வேர்வையை நான் என்ன செய்வேன்? ஒரு பாட்டில ஒரு துணியில தொடச்சி அதை பாட்டில செய்வேன், பிழிஞ்சு அதை அத்தராக பயன்படுத்துவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். வேர்வை அத்தருடைய மனத்தை தந்தது ஒரு அற்புதம். அன்பின் குறித்தானவர்களே, நம்முடைய வேர்வையெல்லாம் பக்கத்துல இருக்கா என்ன செய்யலாம்? கொஞ்சம் நகர்ந்து நின்றுப்பா, கொஞ்சம் தள்ளி நின்றுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வை அத்தருடைய மனம், 1000 அம்பர்களினுடைய மனம் வீசக்கூடியதாக அல்லாஹ் தஆலா செய்திருந்தார். அவர்களுடைய வேர்வை ஒரு அற்புதமாக அமைந்தது. அவர்களுடைய முடி ஒரு அற்புதமாக இந்த மனிதனுக்கு வெற்றியளிக்கக்கூடிய அற்புதமாக அமைந்தது. நமக்கெல்லாம் தெரியும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கெல்லாம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும். அவர்கள் அல்லாஹ்வுடைய போர்வாள் சைஃபுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக சிறப்புள்ள ஒரு சஹாபி. அவர்கள் தன்னுடைய சமயத்திலே தன்னுடைய வரலாறை குறிப்பிடக்கூடிய சமயத்திலே குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய வாழ்வு ஃபுல்லா வெற்றி. அவர்கள் எந்த ஊருக்கு போறாங்களோ எல்லா ஊரும் வெற்றி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்ட எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்களுக்கு வெற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணமாக அவர்கள் ஒரு காரியத்தை குறிப்பிடுவார்கள். அவர்கள் ஒரு சமயத்திலே எருமுக் என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல கடுமையான ஒரு போருடைய சூழ்நிலை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? கடுமையான சமயத்துல போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கூடுதல் தலப்பாக என்ன செஞ்சிருப்பாங்க? தன்னுடைய தலையில அடிச்சிருப்பாங்க. போர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தலப்பாக எதிரிகளோடு கடுமையான சண்டை நிகழ்ந்துட்டு இருந்தது. லட்சக்கணக்கான காபீர்கள் முஸ்லிம்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலப்பாக எதிரியோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல தலையிலிருந்து தவறி கீழே விழுது. தலையிலிருந்து தவறி கீழே விழுது. தவறி தலப்பாக கீழே விழுந்த உடனேயே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்திலிருந்து கீழே குதிச்சு எதிரியோடு சண்டை போட்டிருக்கக்கூடிய சமயம் கொஞ்சம் கவன சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா தலை என்ன ஆயிரும்? நம்மளை விட்டோம் கடந்து போயிடும், தலை தப்பிருந்து சொல்லுவாங்கல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலை. அந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க? கீழே குதிச்சு அந்த தலப்பாக எடுத்து மீண்டும் தன்னுடைய தலைக்கு கொண்டு சென்று தலையில் அணிந்து மீண்டும் போர் செய்யக்கூடியவர்களாக காலித் இப்னு
வலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். இதை பார்த்து ஒரு சஹாபி கேட்டார், ஏன் காலித உனக்கு ஏதாவது லூசீஸ் பிடிச்சிருச்சாப்பா? ஒரு காலித உனக்கு ஏதாவது லூசீஸ் பிடிச்சிருச்சாப்பா? கடுமையான போர் போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனா எதிரிகளுடைய வானத்தில் நம்முடைய தலை நிலையாகின்ற சூழ்நிலை இருந்து இருக்குது. அந்த சமயத்துல போய் என்ன செய்யற? தலப்பாகை கீழே விழுந்து சொல்லி அதை போய் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி எடுக்கிறியப்பா, இது உனக்கே அழைக்குமாப்பா? இது நல்ல முறையாப்பா என்பதாக கேட்கிறாங்க. உன்னுடைய உயிர் முக்கியம் இல்லையாப்பா என்பதாக கேட்கிறாங்க. இதை கேட்டவனை காட்டுக்கு வழி கட்டியதான் சொன்னாங்க, நண்பரே நண்பரே, இந்த தலப்பாயில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம் இருக்கிறது. இந்த தலப்பாயில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை நான் வைத்திருக்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இந்த பூமியிலே என்னுடைய காலுக்கு கீழாக இருப்பதை என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி என்னுடைய காலுக்கு கீழாக இருக்கிறார்? அவர்களுடைய முடி தலையில் படுவது என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தலையே போனாலும் என்னுடைய உயிரை போனாலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்னுடைய தலைக்கு மேல்தான் ஆக வேண்டும் என்று எண்ணியவனாகத்தான் நான் கீழே ஒட்டகத்திலிருந்து குதித்து அந்த முடியை என்னுடைய தலைப்பாகை தலைக்கு கொண்டு சென்றேன் என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி ஒரு அற்புதம். அந்த முடியை பொறுத்தால் காட்டுக்கு வழி ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்தவித தோல்வியும் ஏற்படவில்லை. சென்ற இடமெல்லாம் வெற்றி, சென்ற இடமெல்லாம் போர்க்களம் எல்லாம் வெற்றி, சென்ற போரெல்லாம் வெற்றி, சென்ற இடமெல்லாம் வெற்றி. வெற்றியை அளித்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி. அந்த முடியை அல்லாஹ் தஆலா பேரற்புதமாக இந்த உம்மத்திற்கு வழங்கியிருந்தார். அவர்களுடைய உதிரம் அற்புதம். உதிரத்தின் மூலம் ஒருவர் நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்றார் என்பதை நாம் மேல் பார்த்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை அறிவிக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த தண்ணீரை எடுப்பதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த நீரை என்ன செய்வாங்க? புகாரி என்ற கிதாப்ல ரொம்ப பிரபலமான ஹதீஸ் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த நீரை சஹாபாக்கள் போட்டி போட்டு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும் என்பதாக போட்டி போட்டு அந்த நீரை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் மீது பட்ட தண்ணீர் அது ஜம்ஜமை விட மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது. இதுவெல்லாம் அற்புதம். அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலிருந்து பட்ட நீரை மிக உயர்ந்த அந்தஸ்துடையவனாக ஆக்கினார். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி கூட அற்புதமாக அல்லாஹ் தஆலா அற்புதமாக ஆக்கினார். எச்சி கூட அற்புதம். அலி ரலியல்லாஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், கைபர் யுத்தம். அந்த யுத்தத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடிய அந்த தளபதியுடைய கொடிய அலி ரலியல்லாஹு அவர்களை தூக்கி கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கொடியை கொடுக்கக்கூடிய சமயத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அலிக்கு கண்ணில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கண்ணில கொஞ்சம் வலி இருக்குது, அவர்களுடைய கண் பார்வையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சியை தொட்டு அந்த கண்ணிலே தடவினார்கள். அந்த வலியெல்லாம் பறந்து போனது என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் என்னுடைய வாழ்நாளிலே அதற்கு பின்பாக எனக்கு கண்வலியை ஏற்பட்டது இல்லை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி நோய்க்கு ஷிஃபாவாக, கண்வலிக்கு மருந்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருளினார் என்பது ஒரு அற்புதம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அவர்கள், மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அவர்கள் அதே உஹது போர் யுத்தத்துல அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காயங்கள் ஏற்பட்டது, அவர்களுடைய முகத்திலே காயங்கள் ஏற்பட்டது. அந்த காயத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து உரிச்சி அதை குடித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். அந்த இரத்தத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கு பின்பாக எந்தவித நோயும் என்னை அணுகவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நோய்க்கு ஷிஃபாவாக நாம் நஜீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரத்தத்தை அல்லாஹ் தஆலா நோய்க்கு ஷிஃபாவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை ஷிஃபாவாக ஆக்கி அருளினார் என்பது ஒரு அற்புதம். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளிலேயும் அல்லாஹ் தஆலா அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். அவர்களுடைய முடிய அற்புதமாக அல்லாஹ் தஆலா
80 நபர்கள் ஒரே ஒரு சின்ன பாத்திரத்தில் இருந்த பாலை 80 திண்ணை தோழர்கள் அருந்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அருந்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தினார்கள் என்பதாக வரலாற்றிலே காண முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்துடைய மிக கடுமையான யுத்தம் ஆண் யுத்தம் தெரியும். அந்த யுத்தத்துல அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? கடுமையான பசியில சஹாபாக்கெல்லாம் வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயிற்றுல 2-3 கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பொறுக்க முடியாத அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை அறுத்து கொஞ்சோடு துணிக்காக என்ன செஞ்சாங்க? ரொட்டியாக சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரகசியமா, யார் சொல்லலாம், வீட்டுல ஆடை இருக்குது, இந்த மாதிரி ரொட்டி சுட்டுறா, நீங்களும் இந்த சஹாபாக்கள் கொண்டு வாங்க என்பதாக சொல்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை கேட்டவுடனே சஹாபாக்களுக்கு மத்தியில, யா அஸ்ஹாப், என் தோழர்களே, வாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் நமக்கு விருந்தளிக்க நம்ம எல்லாம் அழைக்கிறாரு என்பதாக அந்த மக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அனைத்து 1000 சஹாபாக்கள், அப்படியே அமெரிக்கத்தில் புரிதல் இருக்கக்கூடிய 1000 சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போனவனையும் இருந்ததோ ஒரு சின்ன ஆடு, இருந்ததோ ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு கோதுமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத்தால் அதை 1000 சஹாபாக்களும் வயிறு நம்ம சாப்பிட்டார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் அற்புதமாக இருக்கிறது. அன்பிற்குத்தானவர்களே, இத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவருடைய பசியை போக்குவதோடு முடித்து விட்டார்களா? அவருடைய உணவை போக்கியதோடு அவர்களுடைய தாகத்தை நீக்கியதோடு முடித்து விட்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. சரி, அவர்களுடைய ஹயாத்தோடு இந்த அற்புதங்கள் நிகழ்ந்து விட்டதா, நின்று விட்டதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. அற்புதங்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறு அற்புதம் இந்த அகிலத்திலே இன்றளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளிலே இந்த உம்மத்துகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் எடுத்துச் சொல்லப்பட்டு, இந்த உம்மத்துகளினுடைய நிலைமைகள் எடுத்துச் சொல்லப்பட்டு, அந்த நிலைமைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டறிந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல அருள் புரிய வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். தன்னுடைய உம்மத்திலே பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார். வஃபாத்திற்கு பின்னாலும் இந்த உம்மத்தின் மீது என்ன செய்றாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த உலகத்துல மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்தோடு இந்த உம்மத்தின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு என்னும் அற்புதத்தை நிறுத்திடுவாங்களா, இதோட நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய அற்புதங்களிலேயே ஒரு பேர் அற்புதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அற்புதம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கியாமத்துல் நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய சிபாரிசு பரிந்துரை. நாளை மறுமையில இந்த உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே எழுப்பி, இந்த உலக முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகம் அழியும் வரை பிறந்த எல்லா மனிதர்களையும் கபரிலிருந்து எழுப்பி மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பாட்டி வச்சிருவாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய நிலை ரொம்ப கடுமையாக போறாங்க. ஒரே ஒரு பனைமரத்தினுடைய அளவு சூரியன் நமக்கு தலைக்கு மேலாக நிற்கும். ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவத்தினுடைய அளவு சில பேருக்கு கழுத்து வரவு இருக்கும், சில பேருக்கு நெத்து வரவு இருக்கும், சில பேருக்கு முழங்கால் வரை, சில பேருக்கு கால் பாதங்கள் வரை சூரியனுடைய வெப்பம் கடுமையாக இருந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தால் வேர்வை வலித்து கொண்டிருக்கும். அந்த வெப்பத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவ்வாறே ஒரு 50 ஆண்டுகள் மனுஷர் மைதானத்திலே உலக முஸ்லிம்கள் உலகத்தில் வாழக்கூடிய உலகத்தில் வாழ்ந்த மறைந்த அனைத்து விதமான மனிதர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த சமயத்துல பொறுக்க முடியாம, இந்த வெப்பத்தை தாங்க முடியாம சில நபர்கள் என்ன செய்வாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா போவாங்களாம். வேகமா போய்